திமுக கூட்டணியில தற்பொழுது உள்ள ஏதேனும் கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருக்கா? இதுவரைக்கும் அப்படி தெரியல. ஆனால் சிலர் அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கண்டிப்பாக. அது பரவாயில்ல. அரசியலை பற்றி சரியாக தெரியாதவங்க அதை பற்றி பேசுவாங்க. போயிடலாங்க, வெளியில் 2 கட்சி வெளியே போகுது, உள்ளே போகுது அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. திமுக கூட்டணியில இப்ப இருக்கிற கட்சிகள் ஏதேனும் வெளியேறதுக்கான வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பு கம்மி தாம்மா. இல்லை, 100% கிடையாது. எதனால இல்ல? இப்ப புதுசா விஜய் இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்க கூட கூட கூட்டணி சேர வாய்ப்பு விஜய்க்கெல்லாம் நம்பி யாரும் போக மாட்டாங்க. இல்லைம்மா, அவங்க கட்சியில் சேர்ற மாதிரி எனக்கு எண்ணம் வரல. அதே மாதிரி விஜயகாந்தெல்லாம் விஜய்க்கு அவ்வளோ ஒன்றும் பெரும் ஆதரவு கிடையாது. கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். ஓட்டு போட்ட பிறகு தானே தெரியும். ஓட்டு போட்ட பிறகு தான் தெரியும். இது வரைக்கும் அவர் தேர்தலில் நிற்கல. அப்படி நின்று அது ஓட்டு தனிப்பட்ட முறையில் கவுண்டிங் பண்ணால் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே பிஜேபி நிறைய ஓட்டு வாங்கிருக்குல்ல. ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் ஓட்டு நிறைய வாங்கியிருக்காங்களா. இந்த ட்ரிப் அந்த சேர்த்துனா அது சரியாக போகும், ஈக்குவல் ஆகிக்குங்களா. கண்டிப்பாக இந்த ட்ரிப் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2வது இடம் விஜய்க்கு எதிர்பார்க்கலாம். 3வது இடம் டிஎம்கே எதிர்பார்க்கலாம். அது டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இல்லை, எல்லா கட்சியிலுமே யார் வேணுமாலும் எந்த டைமில் வேணாலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சொல்ல முடியாது. ஸோ அரசியலும் அதுதானே, யாருனாலும் எப்போனாலும் டக்குன்னு அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அந்த மாதிரி. அவங்க பெட்டர், அவங்க தனியாக நின்னாவே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேர். பிஜேபி கூட சேர்ந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு இழப்பு தான் அவங்களுக்கு. அதனால் அவங்க பெட்டர், அவங்க தனியாக இருந்தால் நல்லது தான் எனக்கு தோணுது.